மித்ராவருணி என்ற ஒரு மகரிஷி கடுமையான தவங்களை இயற்றியிருந்தவர். மித்ர ஆதித்யன் மற்றும் வருண ஆதித்யனை நோக்கி அவர் செய்த தவத்தின் பயனாக அவருக்கு கும்பமுனி என்ற ஒரு பெயரும் உண்டு. மித்ர ஆதித்யன் என்று சொன்னால் உடனே நமக்கு விருட்சக ராசிக்குரிய ஆதித்யன், வருண ஆதித்யன் என்று சொன்னால் கடக ராசிக்குரிய ஆதித்யன் என்பது நினைவுக்கு வந்துவிட வேண்டும். இந்த மித்ராவருணி மகரிஷி காட்டிற்கு வருகிறார். அங்கே அஞ்சனா மாதா அமைதியாக இருக்கிறார், வானர தேவி. இந்த அஞ்சனா மாதா போன பிறவியில் கந்தர்வராக பிறந்திருந்தவர், தெய்வலோகத்திலே வாழ்ந்திருந்தவர், புஞ்சிகஸ்தலா என்ற பெயரிலே ஒரு அதிரூப சௌந்தரியத்துடன் அழகுடன் இருந்தவர். இந்த பிறவியில் வானரமாக அவதரித்திருக்கிறார். அம்மா இந்த வடிவத்தில் இருக்கீங்களே அப்படின்னும் போது உடனே அவர் சொல்கிறார், எனக்கு நான் அழகாக இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறது, அடுத்தவரை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அடுத்தவரின் அங்கீகாரம் எனக்கு தேவையும் கிடையாது என்கிறார். உடனே மித்ராவருணிக்கு உணர்வு வந்து விடுகிறது. இறைவனுடன் நெருக்கமாக இருக்கிறேன் என்ற உணர்வு எனக்கு அகத்தில் வர வேண்டும், புறத்தில் மற்றவர்கள் அங்கீகாரம் தேவையில்லை, இனி சிவநாமத்தை அனுதினமும் சொல்லுவோம் என்று ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை உருவேற்ற துவங்குகிறார். அகத்திலே உருவேற்றி அகத்தியர் என்று பெயர் பெற்று விடுகிறார்.